திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட காப்புக்காடு பகுதியில் அனுமதியின்றி மலையேற்ற பயிற்சி மேற்கொண்ட 29 பேருக்கு வனத்துறையினர் தலா 4500 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கன்னிவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள், காட்டு மாடுகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் உள்ளன. இந்நிலையில் காப்புக்காடு மலைப்பகுதியில் அனுமதியின்றி 20க்கும் மேற்பட்டோர் மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்டது ரோந்து பணியில் தெரிய வந்தது. அவர்களிடம் விசாரணை நடத்திய வனத்துறையினர் மாவட்ட வன அலுவலர் உத்தரவின் பேரில் 1,30,500 ரூபாய் அபராதம் வசூலித்தனர். கோவில்பட்டியில் நடைபெற்ற மாநில அளவிலான ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி மாவட்ட அணி சாம்பியன் பட்டம் வென்றது. ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் ஹாக்கி யூனிட் ஆஃப் தூத்துக்குடி சார்பில் 33 அணிகள் பங்கேற்ற இத்தொடர் கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. இதில் லீக் மற்றும் நாக் அவுட் சுற்றுகளில் பெற்ற வெற்றிகளின் அடிப்படையில் தூத்துக்குடி, ராமநாதபுரம் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறின. இந்நிலையில் கிருஷ்ணா நகரில் செயற்கை புல்வெளி மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தூத்துக்குடி அணி தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்தியது. முடிவில் 6-0 என்ற கோல் கணக்கில் வென்று தூத்துக்குடி அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. பாண்டிச்சேரி பிரீமியம் லீக் T20 கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் மாஹே அணியை வீழ்த்தி வில்லியனூர் அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. புதுச்சேரி துத்திப்பட்டு சீகம் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த மாஹே அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டிற்கு 139 ரன்கள் சேர்த்தது. பின்னர் 140 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு பேட் செய்த வில்லியனூர் மொகித் கிங்ஸ் அணி 15.1 ஓவர்களில் இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே கோபிநாதமி கோயில் மலைப்பாதையில் சேதமடைந்த மண்டபத்தை அகற்றிவிட்டு புதிதாக கட்டித் தருமாறு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் விவசாயிகள் தங்கள் வீடுகளில் வளர்க்கும் கால்நடைகள் கன்று போட்டால் கறக்கும் முதல் பாலை இங்குள்ள சாமிக்கு கொண்டு வந்து படைத்து வழிபடுவர். இந்த நிலையில் மலைப்பாதையில் உள்ள மண்டபம் இடிந்து அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, உடஞ்சிற நிலைமையில இருக்குது. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த சைடுல வழி ஒதுக்கி விட்டுருக்காங்க. அது மக்கள் போகும்போது வரும்போது கீழே விழுகிற மாதிரியே இருக்குது. அதை உயர் அதிகாரிகள் பார்த்து இதை உடனே சரி செய்யணும். இதை இடிச்சுட்டு புதுசாக கட்டித்தரணும். புதுசாக கட்டித்தரதுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, இதை முதல்ல அப்புறப்படுத்திட்டு மக்களுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் அமைந்துள்ள சுயம்புலிங்க பெரியநாயகி அம்பாள் உடனுரை அரங்குலநாதர் கோயிலில் சமத்துவ தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் தீண்டாமை ஒழிப்பை முன்னிறுத்தி பல ஆண்டு காலமாக தேரோட்ட திருவிழா நடைபெற்று வருகிறது. தேர்வடத்தை முதலில் தொடும் வகையறாவினரான பட்டியல் சமூகத்தினர் முதலில் வடம் பிடித்து இழுத்தனர். அதனைத் தொடர்ந்து சாதி மத பேதமின்றி மக்கள் அனைவரும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பின்னர் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. வால்மார்ட் மற்றும் டிமார்ட் உள்ளிட்ட கார்ப்பரேட் நிறுவனங்களை கண்டித்து அடுத்த மாதம் திருச்சியில் பிரம்மாண்டமான முறையில் வியாபாரிகள் போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அடுத்த கெருகம்பாக்கத்தில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற விக்ரமராஜா பள்ளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சிறு குறு வியாபாரிகள் பீடி, சிகரெட் விற்பனை செய்கின்றார்கள். விற்பனை செய்கின்ற வியாபாரிகளையும் காவல்துறை ஆய்வு செய்கிறது, விற்பனை செய்யாத வியாபாரிகளையும் ஆய்வு செய்கிறது. ஆகவே பல வணிகர்கள் குடும்பத்தோடு மன உளைச்சலோடு இருக்கின்றார்கள்.